தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தமிழக முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் இது 6வது முறையாக அவர் வெளிநாடு சென்றிருக்கிறார். ஏற்கனவே போன 5 விசிட்ல நீங்க கொண்டு வந்த முதலீடுகள் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாமே. இப்ப ஸ்டாலின் ஜெர்மன் போயிருக்கிறார். ஒருவேளை அரசியல் ரீதியாக அவர் அங்க இருக்கக்கூடிய மிஷனரி பீப்புளை சந்திப்பாரோ என்னவோ தெரியல சார். பட் இது முதலீட்டாளர்களுக்கானதுதான் அப்படின்னு அவங்க வெளியில சொன்னாலும் அதுக்கு மட்டுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போவதை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க போறது அதுக்காகத்தானா, அது என்ன சாதிச்சிங்கிறத சொல்லுங்க தான் கேட்கிறேன். கிறிஸ்தவரான ஜோசப் விஜய் களத்துல இறங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் ஜெர்மனுக்கு போகணும்னு அவர் முடிவு செஞ்சது பொருளாதாரத்தை காட்டிலும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னால இதே தினகரன் நான் என்டிஏவில் தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் என்டிஏவில் இருக்கேன் ஆனா ஏடிஎம்கேயோட இல்லை அப்படின்னு இருக்காரு. இப்ப அடுத்த கட்ட வளர்ச்சி நான் என்டிஏலையும் இல்லைங்கிற மாதிரி சொல்றதுக்கு வந்து. ஆனால் டிடிவி தினகரன் பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியை விட்டுட்டு அவர் போவார்னு எனக்கு தோணலாம். ஏன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே நான் கூட்டணியில் இருக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கே இவ்வளவு இழுப்பதற்கான காரணம் என்ன? விஜய்க்கு உண்டான அவருடைய ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள், இந்த தீவிர ரசிகர்கள் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தருங்க, அவருடைய பையன் விஜய் தான் சிஎம், அவர் இல்ல நீங்க விஜய் சிஎம் ஆக்கல அவ்வளவுதான் தொலைச்சிருவேன் அப்படிமா. சரிடா நீ என்னடா படிக்கிற, நீ என்ன அப்படின்னா 3வது வகுப்புங்கிறான். அவன் என்னைக்கு ஓட்டு போடுறது? அவன் ஒரு ஓட்டர் எலிஜிபிலிட்டிக்கு வர்றப்போ விஜய்க்கு ரொம்ப வயசாயிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில இருந்தது. கடந்த காலங்களில் அண்ணாமலையுடைய அணுகுமுறை எடப்பாடி பழனிசாமி நோக்கி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனா இப்ப அதுல ஒரு பெரிய டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் நடந்தது. இது ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இடையில எந்த அளவுக்கு ஒரு நல்லுறவு இருக்கு, எப்படி 2 பேரும் ஜெல்லாயிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் இது 6வது முறையாக அவர் வெளிநாடு சென்றிருக்கிறார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றதிலிருந்து இப்ப இந்த விசிட்ல ஜெர்மன், அதுக்கப்புறம் யூகேக்கு போறார். இது அவர்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு ஆதரவை எழுப்பியிருந்தாலும் கூட விமர்சனங்களையும் கூடவே எழுப்பியிருக்கு. இந்த 6 விசிட்ல நீங்க ஏற்கனவே போன 5 விசிட்ல நீங்க கொண்டு வந்த முதலீடுகள் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாமே உங்களுடைய பார்வை. மோடியும் வெளிநாடு போயிருக்கிறார், இப்போ ஸ்டாலினும் வெளிநாடு போகிறார். அவர் போனது ஜெர்மனியில் அவர் செய்தது தொடர்பான ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் புறாவுக்கு அரிசி போட்டுக்கிட்டு இருந்தார், ஏதோ தானியங்கள்லாம் போட்டு கொண்டு இருந்தார் ஜெர்மனியில். ரைட்டு, அது சுற்றுச்சூழல் மேலே அவருக்கு இருக்கிற அக்கறையை காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 6 விசிட், இது 6வது விசிட்டு. அப்படின்னா இதுக்கு முந்தைய விசிட்டு, இப்போ இருக்கிற விசிட், இதன் மூலமாக தமிழகத்துக்கு கிடைத்த நேரடி அந்நிய முதலீடு என்ன, அதன் மூலமாக தமிழகத்துக்கு கிடைத்த லாபம் என்ன, இதெல்லாம் திமுக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதுக்கு முன்னால் வரைக்கும் அவங்க கொண்டு வந்த முதலீடு என்ன, அந்த முதலீட்டில் எவ்வளவு முதலீடு கேபிட்டலைஸ் ஆச்சு, மெட்டீரியலைஸ் ஆச்சு, அது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் வேலை வாய்ப்பாக எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது, எத்தனை ஆயிரம் இல்லாட்டி எத்தனை லட்சம் தமிழர்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்பு கிடைத்தது, இதன் மூலம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழிலகங்கள், தொழிற்சாலைகள் எத்தனை, இதனால தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி growthல எத்தனை சதவிகிதம் இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இந்த முதலீடுகள் ஈர்க்கப்படுவதற்கு முன்னால் இருந்த ஒரு ஜிடிபி growthம் சரி, நம்பர் ஆஃப் தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரிஸு, இதுவும் சரி, அதே போல் நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்கிறது எவ்வளவு கம்பேரிட்டிவாக, இது எல்லாம் சார்ந்த
ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று தேவை. அவர் போறாரு, புறாவுக்கு உணவு கொடுக்கிறார் அப்படிங்கிற அந்த வீடியோவோட இருக்கக்கூடாது. சாதித்தது என்ன அப்படிங்கிறது சொல்லணும். இங்கேருந்து போறதுக்கு காரணமாக சொல்லவும் முதலீடுகளை ஈர்ப்பது அப்படின்னு. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபிகரை சொல்லுவாங்க, இவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தோம், இது மொத்தம் இருக்கிற இந்த 18 கம்பெனிகளிடமிருந்து இத்தடையாது எல்லாம் சொல்லிடுவாங்க. எவ்வளோ மெட்டீரியலைஸ் ஆச்சு, ப்ராக்டிக்கலாக சாதித்தது என்ன நடந்திருக்கு. இப்போ 6வதா போயிருக்க இந்த விசிட்டில் வாங்கிறதுக்கான பலன் அடுத்த நிமிஷமே நடந்துடாது, அதுக்கு இன்னும் பல காலம் ஆகும். ஆனால் இதுக்கு முன்னால் முடிந்த 5 பயணங்கள், ஈர்க்கப்பட்ட அந்நிய நேரடி முதலீடு, அது தொடர்பான ஒரு விரிவான அத்தனை தகவல்களை உள்ளடக்கிய ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று தேவை. மக்களுக்கு போய் சேரணும்ல, அவங்க சொல்லணும்ல மக்களுக்குன்னு. இவ்வளோ இது பண்ணால் இவ்வளோ வேலை வாய்ப்பு கூடி இருக்கு, நான்லாம் வர்றதுக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருந்தால், வந்ததுக்கப்புறம் இந்த அந்நிய நேரடி முதலீட்டுகளால் மட்டுமே இவ்வளோ பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, இதெல்லாம் சொல்லணும்ல. இதை அவர் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அதை தாண்டி அரசியல் ரீதியாக அவருடைய ஜெர்மன் பயணத்தின் மீது வேறு சில சந்தேகங்கள் உள்ளன. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை பேசிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், சார், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கான ஃபண்டு பெருமளவு ஜெர்மன்லேருந்து தான் போகுது. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கூட நான் கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், எனவே நானும் கிறிஸ்தவர், இதை கேட்குறப்ப சங்கிகளுடைய வயிறு எரிஞ்சிருக்குமே அப்படின்னு கூட கேட்டு இருக்கிறார். இப்போ ஸ்டாலின் ஜெர்மன் போயிருக்கிறார். ஒருவேளை அரசியல் ரீதியாக அவர் அங்கே இருக்கக்கூடிய மிஷினரி பீப்புளை சந்திப்பாரோ என்னவோ தெரியலை சார். பட் இது முதலீட்டாளர்களுக்கானது தான் அப்படின்னு அவங்க வெளியில் சொன்னாலும் அதுக்கு மட்டுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போ ஒரு ஆடட் விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவரான ஜோசப் விஜய் களத்தில் இறங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் ஜெர்மனுக்கு போகணும்னு அவர் முடிவு செஞ்சது பொருளாதாரத்தை காட்டிலும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னார் அவர். அதனால என்ன நோக்கத்துக்காக போயிருக்காரு. ஆனால் இந்த ஏரியா, இந்த ஒரு ஆங்கிளில் இருக்கிற விஷயம் எதையும் அவங்க தெளிவுபடுத்த போகிறது இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்க எதை சொல்கிறாங்களோ அந்த ஒரு ஃப்ரண்ட்லேயாவது, அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஃப்ரண்ட்லேயாவது ஸ்டாலின் அவர்கள் என்ன சாதித்தார் அப்படிங்கிறத ரொம்ப நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தமிழக மக்களுக்கு உணர்த்தும். இல்லை, எனக்கு என்னன்னா, இப்போ இந்த முதலீடுகளை ஈர்ப்பது அப்படிங்கிறதுல இப்போ ஜெயலலிதா அவர்கள் 2014-15 ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னை நந்தபாக்கத்தில் நடத்தினாங்க. அதுலேயும் நிறைய முதலீட்டாளர்கள் பங்கேற்றாங்க, முதலீடுகள் வந்தது. ஆனால் அவர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நபராக ஜெயலலிதா அவர்கள் இல்லை. இதே மாதிரி இப்போ இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் யூபி உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் 15 லட்சம் கோடி மகாராஷ்டிரா ஈட்டி இருக்கிறது. உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி FDI வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த முதலமைச்சர்கள் அந்த அளவுக்கு போறது இல்லை. பட் நம்ம முதலமைச்சர் போறாரு அப்படின்னா அதுல கான்கிரீட்டா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். இல்ல, நான் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போவதை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். பல முதல்வர்கள் போயிருக்காங்க. இப்போ தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஃபாரினுக்கு போயிருக்கிறார், சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்கிறார். அங்கே டேவஸ் மீட்டிங்கில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்து இருக்கிறார். இப்படி நிறையா இருக்குது. அதனால சில பேர் அந்த மாதிரிலாம் போவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் போகிறது அதுக்காகத்தானா, அதில் என்ன சாதிச்சிங்கிறத சொல்லுங்கன்னு தான் கேட்குறேன். அதுக்கான எவிடன்ஸோடு சொல்லுங்கள் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்தியாவில் FDI அதிகமாக வந்தது மகாராஷ்டிராவில் 15 லட்சம் கோடி வரைக்கும் வந்திருக்கு. இவங்க எதை ரொம்ப பின்தங்கின மாநிலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த யூபிக்கு 7.5 லட்சம் கோடி வரைக்கும் வந்திருக்கு. தமிழ்நாடு ரொம்ப ஒரு முன்னேறிய மாநிலம், இங்கே எல்லாமே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க தமிழ்நாடு இந்த 2த்துக்கு அப்புறம் தான் வருது. சரி, இப்போ 5 தடவை வாங்கியிருக்கக்கூடிய இந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதனால ஏன் இந்த மாநிலங்களை முந்தக்கூடிய அளவுக்கு வரல? அட்லீஸ்ட் மகாராஷ்டிரா நீங்கள் முந்த வேண்டாம். மகாராஷ்டிரா ரொம்ப காலமாகவே அது GDP growth ரேட்டில் ரொம்ப ஹைலி டெவலப்டு ஸ்டேட். மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா 3மே வரும். இந்த முதல் 3க்குள்ளே இதெல்லாம் வந்துடும். பட் 2வது இடத்துக்கு யூபி போயிருக்கேன். இந்த யூபியை முந்தவே உங்களால் முடியலையே, அது ஏன்? அதனால்தான் மொத்த விவரங்களும் தேவை, ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படிங்கிற மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல.
ஆனால் ஏதோ ஒன்று குக் பண்ணியாவது ஏதாவது கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, சொல்லித்தான் ஆகணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. அது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு அப்படியே இப்போ எலெக்ஷன் சம்பந்தமா வந்தோம் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பி இருக்கு. ஏன்னா ஒரு பிரஸ் மீட்ல கேட்கும்போது நீங்க நயினார்ட்ட கேளுங்க அப்படின்னு வந்து ஒரு இடத்துல சொல்றாரு அப்படிங்கிறத பாக்குறோம். விஜய் கூட்டணி தொடர்பாகவும் ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். ஸோ தினகரனும் இப்போ வேற ஆப்ஷன்ஸை யோசிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய பார்வை? இதுக்கு முன்னால இதே தினகரன் நான் என்டிஏவில் தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் என்டிஏவில் இருக்கேன், ஆனால் ஏடிஎம்கேயோட இல்லை அப்படின்னு இருக்கார். இப்போ அடுத்த கட்ட வளர்ச்சி நான் என்டிஏலையும் இல்லைங்கிற மாதிரி சொல்றதுக்கு வந்திருக்கு. ஒரு மாதத்துக்கு ஒரு படிப்படியான வளர்ச்சியை நோக்கி டிடிவி தினகரன் போகிறார் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. ஆனால் டிடிவி தினகரன் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியை விட்டுட்டு அவர் போவார்னு எனக்கு தோணலை. அது எனக்கு அப்படி தோணலை. அநேகமாக ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காகவும் தொகுதிகள் கொஞ்சம் கூட வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான் பார்க்குறேன். இது வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் அப்படித்தான் நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது மக்கள் வசதியாக மறந்துட்டாங்க. நினைவுபடுத்துகிறேன். அதாவது இரட்டை இலையை பெறுவதற்காக 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரன் சிபிஐ விசாரணையில் கைதாகி திகார் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஜாமீனில் தான் இப்போ வெளியில் வந்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ சிபிஐ விசாரணை இன்னும் முடியலை, வழக்கில் தீர்ப்பு வரல. அப்படிங்கிறப்போ பிஜேபி இருக்கிற இடத்துக்கு பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல் முடிவை டிடிவி தினகரன் எடுக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா அப்படி உதார் காட்டுறது. அப்படிலாம் இது பண்ணால் கூடுதலாக 2 சீட்டாவது கொடுப்பாங்களா அதுக்காக. இப்போ எங்கே தனக்கு ஆதரவுனே தெரியாத தேமுதிக கூட இழுத்து பிடிச்சலாம் பார்க்குறாங்கல்ல. ஒரு இது தேமுதிக என்ன 2021 தேர்தலில் இந்த அமமுகவோட சேர்ந்து 60 தொகுதிகள்னு 0.4% ஓட்டு வாங்கினாங்க. தேமுதிகக்குன்னு ஏதாவது வாக்கு வங்கி உண்டா? விஜயகாந்த் காலத்தில் இருந்தது. இன்னைக்கு எங்கே இருக்குது தேமுதிக? ஆனால் பிரேமலதா நான் ஜனவரியில் முடிவெடுப்பேன் அப்படின்னு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். இவர் டிசம்பரில் முடிவெடுப்பேன்னு இருக்காரு, அவங்க அடுத்த மாதம் புத்தாண்டை ஒட்டி நான் முடிவெடுப்பேன்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வந்து நான் கூட்டணியில் இருக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கே வந்து இவ்வளவு இழுப்பதற்கான காரணம் என்ன? இப்போ டிஎம்கே அலைன்ஸ்ல எல்லாருமே கமிட்டட்ல உட்காந்துட்டாங்க. திருமாவளவன்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 பிரஸ் மீட் 15 பிரஸ் மீட்டிங் மேல சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா 2019 டிஎம்கே கூட்டணிங்கிறது இப்போ வரைக்கும் மாறல. அது ஒன்னாவே இருக்கு, அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இடையில ஏடிஎம்கே வெளியில் வந்தது. இந்த கூட்டணி கட்சிகளில் இப்போ தேமுதிக ஏடிஎம்கேயோட இருந்தது, டிடிவி தினகரன் பிஜேபியோட இருந்தார், இப்படிலாம் இருந்து அப்புறம் திரும்பவும் சேர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால அங்கே இன்னுமே இந்த தலைவர்கள் இப்போ இல்லை. இன்னொரு விஷயம், டிடிவி தினகரன் எடப்பாடி வெர்சஸ் எடப்பாடி, அது என்ன விதமான டேர்ம்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அண்மை காலமாக எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் மேலே எந்த வெறுப்பையும் காட்டலை. இன்னும் சொல்ல போனால் டிடிவி தினகரனுக்கு எதிராக போட்ட வழக்கை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக்கொண்டார், வாபஸ் பெற்றுக்கொண்டார். அதே போல் தந்தி டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூவில் டிடிவி தினகரன் என்டிஏவில் இருப்பாரா அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து மறுப்பாக பதில் சொல்லலை. இப்போ ஓபிஎஸ்க்கு காலம் கடந்து விட்டதுன்னு சொன்ன மாதிரி சொல்ல, காலம் கனியும் அப்படின்னு தான் சொன்னார். ரைட்டா? அப்படிங்கிறப்ப இதுவரைக்கும் அதிமுக தரப்புல இருந்து டிடிவி தினகரனுக்கு எதிரான குரல்னு எதுவும் வரல. இது டிடிவி தினகரன் இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் ஒரு பார்கெயின் டாக்டிக்ஸ். இல்லைன்னா நான் வந்து விஜய் பக்கம் போயிருவேன் அப்படின்னு எடப்பாடி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ரொம்ப சொன்னால் நீங்கள் வேணா போய்க்கங்க அப்படின்றார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் போக மாட்டார். விஜயோட போய் என்ன பண்ண போறார்? விஜய்க்கே எவ்வளோ ஓட்டுங்கிறது விஜய்க்கே தெரியாதே சார். எல்லாமே நம்ம சொல்றது தானே சார். 20% வரும், 25% வரும், 30% எல்லாம் அள்ளி விடுறது தானே, ஆளாளுக்கு சொல்றது தானே. நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். கருத்து கணிப்பு எல்லாம் ஒரு மேசிவா மிகப்பெரிய பிரம்மாண்டமான அமைப்புகள் நடந்த கருத்து கணிப்புகளே வந்து 2024 லோக்சபா எலெக்ஷன்ல தோத்து போச்சு. என்ன நடந்தது எல்லாத்துக்கும்? எக்ஸிட் போல் ஒர்க் அவுட் ஆகலைங்க. எக்ஸிட் போல்ல 10 எக்ஸிட் போல்ல 1 தப்பாச்சு 9 சரியாச்சுன்னா பரவாயில்ல. 10க்கு 10 தப்பானதுல இந்த தடவை தான்.
அப்படிங்கிறப்போ சும்மா வரக்கூடிய சர்வே சொல்லக்கூடியதை வச்சுட்டு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கோம். உண்மையில் அவங்களுக்கு எவ்வளவுன்னு என்ன தெரியும்? இன்னொன்று, இந்த சர்வேயோ மற்றதுலையோ நேரில் போய் அவங்கவுங்க ஆளாளுக்கு கேள்வியை தான் கேட்குறாங்க. இப்போ விஜய்க்கு உண்டான அவருடைய ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள் இருக்காங்க. இந்த தீவிர ரசிகர்கள் எத்தனை பேருக்குங்க ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தருங்க, அவருடைய பையன் விஜய் தான் சிஎம், அவர் இல்லை நீங்கள் விஜய் சிஎம் ஆக்கலாம், அவ்வளவுதான் தொலைச்சிருவேன் அப்படிமா. சரிடா, நீ என்னடா படிக்கிற, நீ என்ன அப்படின்னா 3வது வகுப்புங்கிறான். அவன் என்னைக்கு ஓட்டு போடுறது? அவன் வந்து ஒரு ஓட்டர் எலிஜிபிலிட்டிக்கு வர்றப்போ விஜய்க்கு ரொம்ப வயசாயிரும். விஜயுடைய ஓட்டர்ஸ்ல எவ்வளவு பேர் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இங்க வரக்கூடிய இந்த தரவுகள் இதுல நீங்க ஒரு உத்தேசமா ஒரு பகுதியை கழிச்சு தான் விஜய்க்கு எவ்வளவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டை பத்தின அனாலிசிஸ்ல நீங்க பெரும்போக்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அதாவது அதனுடைய போக்கு ட்ரெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். துல்லியமா இந்த பர்சன்டேஜ்னு ஒன்று புரிஞ்சுக்க முடியாது. ட்ரெண்ட் என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது, இது ஒரு ட்ரெண்ட். சிறுபான்மையினர் ஓட்டில் மோர் தென் 75% கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு ஜோசப் விஜயை நோக்கி நகர்கிறது. முஸ்லிம்ஸ் ஓட்டில் ஆண் வாக்காளர்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க. பெண் வாக்காளர்களை கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் விஜயை நோக்கி போறாங்க. அதே போல தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பெருவாரியாக இவரை நோக்கி போறாங்க, விஜயை நோக்கி. இது திருமாவளவனுக்கு கெட்ட செய்தி. அதே ஃபர்ஸ்ட் டே ஓட்டர்ஸ்ல மோர் தென் 50% விஜயை நோக்கி போறாங்க, இது சீமானுக்கு கெட்ட செய்தி. அதே போல 100% ஆன்டி மோடி ஓட்ஸ் ஃபுல்லா டிஎம்கேக்கு பேக்கெட் ஆகிட்டு இருந்தது, அதுல பெருமளவு விஜயை நோக்கி போகிறது, அது திரும்பவும் டிஎம்கேக்கு கெட்ட செய்தி. அதே நேரத்தில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் டோட்டலாக ஏடிஎம்கே கேம்புக்கு போயிட்டு இருந்தது, அதுல ஓரளவு விஜய் கேப்சர் பண்ணுகிறார், இது ஏடிஎம்கே கூட்டணிக்கு கெட்ட செய்தி. இதுதான் சார் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ இப்போ நான் சொன்ன பெருமளவு வாக்கு இழப்பு அப்படிங்கிறது டிஎம்கே கூட்டணிக்கு நேருகிறது. ஸோ டிஎம்கே கூட்டணிக்கு இப்போ விஜய்னு ஒருத்தர் வராமல் இருந்திருந்தால் என்ன ஓட்டு கிடைத்திருக்குமோ அப்படி கிடைக்கக்கூடிய வாக்குகளில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, 8லேருந்து 10% வரைக்கும் வாக்குகளில் சரிவு ஏற்படும். 2021 தேர்தலில் 3 to 4% கேப்பில் தான் ஏடிஎம்கே ஆட்சியை கோட்டை விட்டது. இப்போ 7-8% லெவலுக்கெல்லாம் அது தன்னுடைய வாக்குகளை இழந்தது அப்படின்னா மொத்த ஃபார்ச்சூன் மாறிப்போம். இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் இருந்தது. அதுக்கப்புறம் பரஸ்பரமாக பேசிக்கிட்டது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்தது. இது தொடர்பாக கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் பரவுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா கடந்த காலங்கள் அண்ணாமலையுடைய அணுகுமுறை எடப்பாடி பழனிசாமி நோக்கி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ அதில் ஒரு பெரிய டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. இல்லை, அதாவது அது ஒரு பரஸ்பரம் நட்பு, ஒரு நாகரிகம். இந்த மூப்பனார் நினைவு கூட்டம் அதில் அவர் பின்னால் நிற்பார், வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார், எடப்பாடி சொல்லியிருப்பார். இது அதே போல் அதுக்கு முன்னால் திருநெல்வேலியில் நடந்த பூத் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அமித்ஷாவுக்கு முன்னிலையில் சூளுரை செய்தார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த ஜெஸ்டரை நீங்கள் பார்க்குறீங்க. இது ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இடையில எந்த அளவுக்கு ஒரு நல்லுறவு இருக்குது, எப்படி 2 பேரும் ஜெல்லாயிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம். நன்றி சார். பொலிட்டிக்கல் பில்லிசன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.